நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வரும் நிலையில் சுமார் 1,00,000 ஏக்கர் பரப்பிலான சம்பா தாளடி நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியுள்ளன. இளம் பயிர்களை தடம் தெரியாத அளவுக்கு மழைநீர் மூழ்கடித்த நிலையில் பாதிக்கப்பட்ட உழவனின் வேதனையை நேரலையில் விவரிக்கிறார் எமது செய்தியாளர் லெனின். அவரிடம் பேசலாம். வணக்கம் லெனின். பாதிப்படைந்த விவசாயிகள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைக்கிறார்கள்? எவ்வளவு ஏக்கர் விவசாய பயிர்கள் இதனால் சேதமடைந்திருக்கின்றன? விவரம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் குறுவை அறுவடை பணிகள் முடிவுற்று சுமார் 1,62,000 ஏக்கரில் சம்பா தாளடி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் நாகப்பட்டினத்தில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. முக்கியமாக நேரடி விதைப்பில் முளைக்கப்பட்ட நெல்லானது முளைத்து 30 நாட்கள் ஆன நிலையில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாக 30 நாட்கள் ஆன வளர்ந்த நெற்பயிர்கள் அனைத்துமே முழுமையாக தண்ணீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ நம்ம இருக்கிற இடம் பாலையூர் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியில் பாத்தீங்கன்னா சங்கமங்கலம், பாலையூர், செல்லூர், வடகுடி, தெத்தி, மேலநாகூர், அலிஞ்சமங்கலம், சங்கமங்கலம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் முழுவதுமாகவே அந்த முளைத்த நெற்பயிர்கள் தெரியாத அளவிற்கு முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. சுமார் 1 வார காலமாக இந்த மழைநீரில் உள்ள சம்பா இளம் நெற்பயிர்கள் முழுவதுமாகவே அழுகி போயிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. சுமார் ஏக்கருக்கு 35,000 செலவு செய்து கைக்கு எட்டாத நிலையில் விவசாயிகள் பரிதவிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்பொழுது நம்மளுடைய விவசாயி தமிழ்ச்செல்வன் நம்மோடு இருக்கிறார். அந்த எவ்வளவு செலவு செய்திருக்கிறார், எவ்வளவு பாதிப்பா இருக்கிறது, அந்த வேதனையை நம்மோடு அவர் பகிர்ந்து கொள்ளக்கூடிய காட்சிகளை நேரடியாக பார்க்கலாம். வணக்கம். எந்த மாதிரியான பாதிப்பு அடைஞ்சிருக்கீங்க? உங்க மனநிலை எப்படி இருக்கு? நீங்க ஏக்கருக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? இந்த பயிரை உங்களால மீட்டெடுக்க முடியுமா? நாங்கள் ஏக்கர் கிட்டத்தட்ட 35,000 கிட்டத்தட்ட செலவு பண்ணையா. இந்த ஆரம்பத்தில் குருவைக்கு நெல் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். மறுபடியும் பார்த்தீங்கன்னா சம்பா தாளடியிலாவது நாங்கள் ஏதாவது சரி பண்ணிக்கலாம்னு பார்த்தோம். முதல்ல பெஞ்ச மழையில எல்லாமே முழுகி போச்சு, எல்லாமே நனைஞ்சு கிடந்துச்சு. 2 நாள் வெயில் அடிச்சாலும் மறுபடியும் வடைஞ்சி. நீங்க பாருங்க, அப்படியே சுத்தமாவே எல்லா ஊருமே வெள்ளக்காடாகி அப்படியே அழுகி கிடக்குது. இனிமேல் நாங்கள் 2வது சாகுபடியும் பண்ண முடியாது அவர் ஐயா கேட்ட மாதிரி. காரணம் வந்துட்டு ஜனவரி 28ஆம் தேதி மேட்டூர் அணை மூடுறது மரபு. பருவம் தவறி போச்சு. இனிமேல் மழை முடிஞ்சு போச்சுனாக்கா அப்புறம் எங்களுக்கு தண்ணி கிடைக்காது. எங்களுக்கு நிலத்தடி தண்ணி இல்லாத ஒரு மறு சாகுபடி எங்களுக்கு செய்ய முடியாது. தமிழக அரசு எங்களுக்கு ஒரு குழு அனுப்பி கருணை காமிச்சு எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றி எங்களை ஆய்வு செய்தாங்கன்னா சிறப்பா இருக்கியா.